திருவல்லிக்கேணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையிலே மயிலாப்பூரில் பூரண மதுவிலக்கு கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதனுடைய நேரலை காட்சிகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன, அதை பார்க்கலாம். அதாவது தற்போது பார்த்தோம் என்றால் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை இன்று மதுவிலக்கு கோரி தமிழகத்தில் ஒரு நாள் பந்திற்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் மயிலாப்பூர் அம்பேத்கர் பாலம் அருகில் உள்ள பகுதிகளில் மதுவிலக்கு பிரச்சாரத்தினை தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதிகளில் தற்போது நாம் பார்க்கலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் மக்களை நேரடியாக சந்தித்து மதுக்கடைகளை தமிழக அரசு இழுத்து மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிறார்கள். பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் இந்த கருத்தினை கூறி வருகிறார்கள். மதுவினால் எந்த விதமான தீமைகள் ஏற்படுகிறது, எனவே எப்படி அதனை ஒழிக்க வேண்டும், அதற்கு மக்களின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், அவர்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்பதை வச்சு விரிவாக கூறி வருகிறார்கள். தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசனும் இணைந்திருக்கிறார். தற்போது அவரிடத்தில் இது குறித்து தற்போது தொடர்ந்து இந்த பகுதியிலானது முழக்கமானது எழுப்பப்பட்டு வருகிறது. மக்களும் அவர்களை சந்தித்து தங்களுடைய ஆதரவினை இந்த தலைவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது தொடர்ந்து தலைவர்கள் மதுக்கடைகள் வேண்டாம், மதுவை மக்கள் நாடக்கூடாது, மக்களை மது நாசமாக்குகிறது, ஏழை எளிய மக்களை மது நாசமாக்குகிறது, எனவே தொடர்ந்து இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த அம்பேத்கர் பாலம் பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிகளில் மக்களிடையே விழிப்புணர்வு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது நம்முடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இருக்கார், அவருடன் பேசுவோம். சார், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த போராட்டம் அமைந்திருக்கிறது, இந்த போராட்டம் குறித்து சொல்லுங்க. மது வேண்டாம், மது வேண்டாம், டாஸ்மாக் வேண்டாம், டாஸ்மாக் வேண்டாம், மது விலக்கு கொள்கையை அமலாக்கு, அமலாக்கு. எந்த அளவுக்கு இந்த போராட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, மதுவிலக்கு பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. மதுவிலக்கு கொள்கையில் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒருமித்த கருத்தில் உள்ளது. உழைக்கிற மக்கள் யாவரும் பல்வேறு கட்சிகளை சார்ந்திருந்தாலும் பல்வேறு மதங்களை சார்ந்திருந்தாலும் ஒற்றுமையாக மதுக்கடைகள் வேண்டாம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இது குறிப்பிட்ட சில கட்சிகளின் கோரிக்கையாக தமிழக அரசு பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கோரிக்கை இது. நீண்ட நெடுங்காலமாக நீர் பூத்த நெருப்பாக மக்களிடையே இருந்த உணர்வுகள் இன்றைக்கு ஒரு மாபெரும் போராட்டமாக, புரட்சியாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. மாணவர்களும் வணிகர்களும் தன்னியல்பாக வந்து இன்றைக்கு களத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு அடம்பிடிக்காமல், பிடிவாதம் செய்யாமல், அடக்குமுறைகளை ஏவி இந்த போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்று நினைக்காமல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உடனடியாக பேச வேண்டும். இந்த மதுபான கடைகளை மூட வேண்டும், மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும். இந்த கருத்தை இன்றைக்கு பொதுமக்களிடையே ஆதரவு திரட்டும் வகையில் அம்பேத்கர் பாலம் அருகே உள்ள குடியிருப்பில் மக்களிடத்தில் நாங்கள் கோரிக்கை விடுத்து பிரச்சாரம், விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகிறோம். எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் அரசியலாக்குகிறார்கள் சசி பெருமாளுடைய இறப்பை என்று அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது குறித்து உங்களுடைய கருத்து? தன்னுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துவதற்காக ஆளும் கட்சி இத்தகைய கருத்தை சொல்லுகிறது. ஆனால் அவர்களும் கட்டாயமாக மக்கள் போராட்டத்தின் முன்னால் மனம் மாறுவார்கள், தம்முடைய நிலைப்பாட்டை மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியோட தேசிய செய்தி தொடர்பாளர் புஷ்பு நேற்று ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியம் இல்லைன்றாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஆதரவு தெரிவிச்சிருக்க இந்த போராட்டத்துக்கு நீங்க என்ன? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை இந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவை வழங்கியிருக்கிறது. காந்திய வழியில் போராடி உயிர் நீத்திருக்கிற சசி பெருமாளின் உயிருக்கு தற்போது மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் நம்மோடு இருக்கிறார், அவருடன் குறித்து பேசுவோம். சார், உங்களுடைய
உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்க பதிவு பண்ணுங்க. மிக உறுதியாகவும் வலுவாகவும் இந்த கருத்தை ஆதரித்திருக்கிறார். திமுக போன்ற மிகப்பெரிய கட்சிகள் தமிழகத்தில் உங்களுடைய போராட்டத்துக்கு 10ஆம் தேதி போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. ஏன் அவங்க சேர்ந்து போராடல அப்படின்னு? ஆகஸ்ட் 10ஆம் தேதி அவர்கள் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இன்று நடைபெறுகிற இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு அவர்கள் தம்முடைய ஆதரவை வழங்காதது அதிர்ச்சி அளிக்கிறது. பொதுமக்களிடையே அவர்கள் நிலைப்பாட்டை இன்றைக்கு சந்தேகமாக்கியிருக்கிறது. உங்களுடைய போராட்டம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தன்னியல்பாகவே கடைகளை அடைத்திருக்கிறார்கள். ஆங்காங்கே மாணவர்களும் பெண்களும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கையாக தமிழகம் முழுவதும் நள்ளிரவோடு இரவாக விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகளின் பொறுப்பாளர்கள், மதிமுகவை சார்ந்த பொறுப்பாளர்கள், மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் என்று ஆயிரக்கணக்கானவர்கள் இரவோடு இரவாக வேட்டையாடப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மிக வன்மையான கண்டனத்திற்குரியது. தருமபுரியில 6 மணி நேரம் 3 கிராமங்களை சூறையாடி தீ வைத்து கொளுத்திய போது கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்த காவல்துறை இப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கிற பெயரால் ஆயிரக்கணக்கானவரை கைது செய்கிறது. இப்போது கலிங்கப்பட்டியிலே தடியடி நடத்தி கண்ணீர் புகையை வீசியிருக்கிறது. இப்போது சென்னை பச்சையப்பன் கல்லூரி முன்னால் நடந்த அறவழி போராட்டத்திலே தடியடி நடத்தி மாணவர்களை கைது செய்திருக்கிறது. ஒரு டாஸ்மாக் கடையை காப்பாற்றுவதற்காக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான காவல்துறையினரை நிறுத்தியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய வெட்கக்கேடு. இந்த அடக்குமுறையை கைவிட வேண்டும். அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முறைப்படி எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் இன்னும் பல மடங்கு வேகமாக அதிகரிக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம்.